வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம வந்து யூபிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின்ஸ், அதாவது சிவில் சர்வீஸ் இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கேள்விகள் 2023ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய தற்போது நடைபெற்று வரக்கூடிய இன்டர்வியூ நேர்முக தேர்வு கேள்விகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து ஹிஸ்ட்ரி பார்த்தோம், ஜாகிரஃபி பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி அதாவது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ புதுசாக ஒரு சப்ஜெக்ட் வந்து சோசியாலஜி பார்க்க போகிறோம். இது ஒரு பாப்புலர் சப்ஜெக்ட், சமூகவியல். சரிங்களா? சரி. இந்த போர்டு வந்து லெஃப்டினன்ட் ஜெனரல் ராஜ் சுக்லா ரிட்டையர்டு. அதாவது அவங்களுடைய டேட் ஆஃப் இன்டர்வியூ 24th March 4 noon. 5வது ஆளாக போயிருக்காங்க. என்ன பிரச்சனை அவங்களே சொல்லியிருக்காங்க. 3 மணி நேரம் வெயிட் பண்ணி போயிருக்காங்க. அவங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லை, ஹோம் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அண்ட் ஆப்ஷனல் சோசியாலஜி. இன்ஃபேக்ட் உள்ளே போய் பார்க்கல தெரியுது அவங்க மதுரையை சேர்ந்தவங்கன்னு தெரியுது. சரிங்களா? கீவேர்ட்ஸ் வந்து டிஎஃப்ல இருக்குது, வாட்சிங், சிட்காம்ஸ் அண்ட் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஐஎஃப்எஸ். அதிலே அவங்க சொல்கிறாங்க ஐஎஃப்எஸில் எதுவும் கேள்வி வரல அப்படின்ட்டுருக்காங்க. அதில் டிஏஎஃப்ல இருந்த கேள்வி மட்டும் கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்பெஷல். மற்றபடி சேர்மன் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து டோல்ட் ஆரம்பம் எப்படின்னா ஜஸ்ட்டு 12 PM உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அதனால் குட் ஆஃப்டர்நூன்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதனால் ஏன்னா இது எப்படி சொல்ல இந்த கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? ரைட். அதே மாதிரி அவங்க விஷ் பண்ணோடனே, சேர்மனே விஷ் பண்ணோடனே இவங்களும் விஷ் பண்ணிட்டாங்க. ஷி வாஸ் வெரி ஹாப்பி இன்ஃபேக்ட். அதே மாதிரி த்ரூ அவுட் வந்து அவர் வந்து ஸ்மைலிங்காகவே இருந்திருக்கிறாரு. அப்புறம் வந்து இன்பிட்வீன் லெஃப்ட் தி பிளேஸ் அண்ட் மெம்பர்ஸ் வந்து கேள்வி கேட்டுருக்காங்க. அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி. அப்புறம் சேர்மனுடைய முதல் கேள்வி, யூ வாட்ச் சிட்காம்ஸ். இஸ் தேர் எனி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிட்காம்ஸ் and the previous profession of Ukraine leader Zelensky? ஸோ இது வந்து அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம அந்த ஸ்கிரிப்டில் கொடுத்துருக்கோம். ஐ டோல்ட் ஹிம் தட் செலன்ஸ்கி வாஸ் அ ஸ்டாண்டப் காமெடியன் அண்ட் சிட்காம்ஸ் ஆர் டெலிவிஷன் சீரீஸ். ரைட். இப்போ நம்ம ஊரில் நடக்கல ஸ்டாண்டப் காமெடி, அதான் சிட்காம். அண்ட் ரெண்டாவது கேள்வி, மேக் அ கம்பேரிசன் பிட்வீன் செலன்ஸ்கி அண்ட் வின்ஸ்டன் சர்ச்சில். வின்ஸ்டன் சர்ச்சில் நமக்கெல்லாம் தெரியும். ஸோ ரெண்டாவது உலகப் போரில் ரொம்ப பெயர் வாங்கின ஆள். அண்ட் ஹி வாஸ் அ பிரைம் மினிஸ்டர் இன் யூகே. தென் சிட்காம்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் காமெடி ஜென்ரிங். ஹவு டு யூ சி ஜெலன்ஸ்கி அஸ் அ காமெடியன் டேர்ன்டு பொலிட்டீஷியன்? ஸோ இது ஒரு ட்ரிக்கி கொஸ்டின். காமெடியன் டேர்ன்டு பொலிட்டீஷியன். அடுத்த கேள்வி, இஸ் தர் எனி ரிலேஷன் பிட்வீன் காமெடி அண்ட் லீடர்ஷிப்? ரிலேஷன் பிட்வீன் காமெடி அண்ட் லீடர்ஷிப். ஸோ குவைட் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். தென் advantage of being a humorous person and taking up leadership role. Right? ஸோ அடுத்த கேள்வி ரொம்ப சிம்பிள், டைரெக்டாக எல்லா கேள்வியும் கேட்டு ஆர் யூ ஒர்க்கிங்? ஸோ இவங்க வந்து நோன்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி கொஸ்டின், டெல் மீ 3 areas வேர் யூ வில் கான்சன்ட்ரேட் ஆஃப்டர் கெட்டிங் இன்டு சிவில் சர்வீஸ். சரிங்களா? 3 ஏரியா எங்கெங்கே நீ கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சேர்மன் கேட்குறாரு. ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து, யூ ப்ரிஃபர் ஃபாரின் சர்வீஸ். ஏன்னா உங்களுடைய ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து ஃபாரின் சர்வீஸ். ஹவு டு யூ சி ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி? இஸ் இட் ரியல்? அடுத்த கேள்வி, ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் அ கிளிச் டேர்ம், ப்ராக்டிகலி இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ ஹூ டு யூ திங்க்? அதாவது இவங்க ஏதோ பேசியிருக்காங்க, அதுக்கு பதில் இருந்தது. அப்புறம் வந்து, யூ ஆர் சேயிங் தட் வி ஆர் டைவர்சிஃபையிங் அவர் பார்ட்னர்ஷிப் particularly with the defense purchases. It has multiple challenges. Do you know? Right? In a current உள்ள பிரச்சனை. How do you see the rare earth metals, semiconductors dependence in few countries? It is not making us autonomous, right? So ரேர் எர்த் மெட்டல்னால வந்து நம்ம பல கண்ட்ரி நம்ம வந்து சார்ந்து இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. தென் மெம்பர் 1 இஸ் அ மேல் மெம்பர். You are a CSE graduate, that is Computer Science and Engineering. Tell me the difference between normal and quantum computing. So direct subject. அடுத்த கேள்வி, since you prefer IFS, I will ask a question on IR, that is international relations. What are the difference in damages faced by USA and EU, European Union, in Ukraine war? Then what benefits the USA gets from Ukraine war? Right? Then அடுத்து மெம்பர் 2, ஜஸ்ட் 3 கேள்வி தான். மெம்பர் 2 வந்து ஃபீமேல். வந்து
சி வாஸ் கார்டியல் அண்ட் ஸ்மைலிங் அப்படின்னு அவங்களுடைய ஃபீட்பேக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை சொல்லிட்டோம். தென் சின்ஸ் யூ ப்ரிஃபர் ஃபார் ஐஎஃப்எஸ், வாட் ஜியோக்ரஃபிக்கல் ஏரியா டு யூ வாண்ட் டு ஒர்க்? நீங்கள் எந்தெந்த ஜியோக்ரஃபிக்கல் ஏரியாவில் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றீங்க? ஐ திங்க் சி செட் சவுத் ஆசியா and told that it has a lot of potential work in improving neighborhood relations. So it's like she said that neighborhood relationship. Then tell me two neighbors where we have to improve our relations. சரியா, ரெண்டு நெய்பர் எங்கே வந்து ரிலேஷன் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு. ஐ திங்க் சி செட் பாகிஸ்தான் அண்டு நேபாள். இஸ் தேர் எனி பார்டர் இஷ்யூஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் நேபாள்? ஏதாவது பார்டர் ப்ராப்ளம் இந்தியாவுக்கு நேபாளுக்கு இருக்கா? அடுத்து, do you think the corruption is a big issue in our country? What rating you will give corruption as an issue which makes our country backwards? Right? I think she told that she will rate it as top 5 corruption. And next she asked about what are the other areas, where in ஏரியாவில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ she said how patriarchy is affecting our country. அது என்னென்னா, since she told patriarchy is one of the ஏரியா ஃபார் ப்ரீவியஸ் கொஸ்டின், நம்ம ஏற்கனவே அதை வந்து என்னென்ன ஏரியான்னு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு கேட்கல, அவங்க பேட்ரியார்க்கிங்க வார்த்தை சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு தெரியுது. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கேள்வி அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்த மெம்பர், ரைட்டா? தென் அதர் தேன் ரிலாக்ஸேஷன், ஸோ வாட் இஸ் த ரீசன் ஃபார் யூ டு வாட்ச் சிட்காம்ஸ்? அதாவது இட்ஸ் பேக் டு தி ஹாபி. ஸோ ரிலாக்ஸேஷன் வேறு என்ன உங்களுக்கு கிடைக்கும்? ஸோ டூ யூ வாட்ச் ஒன்லி அமெரிக்கன் சிட்காம்ஸ்? ஐ திங்க் சி செட் yes. Then she told also it's a slang and it's a pretty sitcoms are better. And she I think member also suggested that yes minister in the BBC, it's very common, ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. பட் இட் வாஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு ரீகால் பண்ண முடியல என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மெம்பர் 3 வந்து அவங்களோட இதில் சொல்லியிருக்காங்க, கார்டியல் பட் ஆஸ்ட் எ ட்ரிக்கி கொஸ்டின் விச் நீடட் சம் டைம் டு திங்க் அண்ட் ஆன்சர். ஸோ தட் இஸ் ஆர் இது அவங்களுடைய கமெண்ட். ஓகே, ஸோ த கொஸ்டின் இஸ், டு யூ நோ ரூசோ? ரைட், திங்கர். அண்ட் செகண்ட் கொஸ்டின், ரூசோ செட் தட் மென் லிவ்ட் இன் தி ஸ்டேட் ஆஃப் பிளிஸ் வென் தேர் வாஸ் நோ ஸ்டேட் ஆர் கவர்மெண்ட். ஆஃப்டர் எஸ்டாப்ளிஷிங் ஸ்டேட் கான்ஸ்டியூஷன்ஸ் பீப்புள் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட். So analyze it with the current situation in Pakistan. It was like a bounce that straight away அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. It is her I think லேடின்னு நினைக்கிறேன். So it's like that. Then tell something about Weber model of bureaucracy. So relate it with the Indian bureaucracy, right? And you want rules based or roles based bureaucracy? Rules based or roles based bureaucracy? You might be aware of the foreign policy of India. Is it national interest based or ethics based? See, national interest based or ethics based. So tell me the difference between money bill and finance bill. So direct a subject added. Next question. Tell me 2 constitutional provisions regarding money bill. Again, tell me one specialty about your birthplace. And she is from Madurai, where I live. So that was a question there. Then Madurai is seen as a place of rowdies and law and order issues. Is it true? Right? So என்ன ஆன்சர் பண்ணாங்க தெரியல. அண்ட் வாட் யூ நோ அபவுட் அலங்காநல்லூர்? நமக்கெல்லாம் தெரியும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. தென் இட் வாஸ் மெம்பர் 4. அடுத்து மெம்பர் 4க்கு போயிடுச்சு. ஐ திங்க் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹி ஹேட் அ ரூட் ஃபேஸ் அண்ட் கேவ் ரியாக்ஷன் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் ஃபியூ ஆன்சர்ஸ். ஸோ ரொம்ப சில ஆன்சருக்கு வந்து he was not satisfied. You might have studied about operating systems in CSE, that is Computer Science Engineering. So what do you know about CMDA? Right, CMDA technology. That's a CSE related. And what is a switch in OS, operating system? Again, it's a CSE related. Okay, avangale sollirukanga. It's light. Okay. Tell me some changes in civil service recruitment process. Right. அடுத்தது ஃபியூ கிராஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் விச் ஹீ மேட் மீ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபீட்பேக்கில் கொடுத்துருக்காங்க. தென் டெல் மீ ஒன் ஸ்ட்ரென்த் ஆஃப் யூ விச் வில் மேக் யூ குட் சிவில் சர்வெண்ட். தென் நெக்ஸ்ட்டு டெல் மீ ஒன் வீக்னஸ். தென் ஹி ஆஸ்ட் மெனி வீக்னஸ் யூ ஹேவ்.
ஸோ அப்புறம் வந்து ஸோ பேஸ்ட் ஆன் ஆன்சர் தென் ஒன் ஆஃப் தி ஆன்சர் ஐ திங்க் ஏதோ ஆன்சர் பண்ணுங்க. சேர்மன் ஆஸ்ட் சாரி ஓவர் திங்கர் ஆர் டீப் திங்கர். ஏன்னா இவங்க வந்து ஓவர் திங்கிங் இஸ் அ நெகட்டிவ் ஃபீட்பேக்னு சொல்லியிருப்பாங்க போல் தெரியுது 4th மெம்பருக்கு. ஸோ அதனால் இஸ் இட் குட் ஆர் ரைட்? ஸோ ஐ திங்க் சி எக்ஸ்பிளைன்ட் தட் இஸ் மை வீக்னஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்டு ஸோ சேர்மன் டோல் தேங்க்யூ யுவர் இன்டர்வியூஸ் ஓவர். இவங்க யூட்டிலிட்டி ஆஃப் மார்க்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ தே வில் சேஞ்ச் யுவர் ஃபால்ட் இன் மேனரிசம், சிட்டிங் போஸ்டர், கிவ் அஸ் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் DAF அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் தி worst. Okay, and the real interviews are far better, far better than போட்டிருக்காங்க, far better than comfortable and then mocks. And interview experience, very good experience, unlike mocks. Members did not make me stressed except one member. So that was a fourth member. If you feel that I am struggling with any answer, they went to another question. And the chairman was smiling throughout, which reduced my anxiety to a great extent. ஸோ இட் வாஸ் அ கார்டியல் இன்டர்வியூ. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா இன்டர்வியூமே ஒரு கார்டியல் இன்டர்வியூ மாதிரியே இருந்துகிட்ருக்கு. ஸோ லெட்ஸ் சி ஹவு மார்க் கம்ஸ், ரைட்? சரி, இதே மாதிரி இன்னொரு சோசியாலஜி ஸ்டூடெண்ட்டோட கேள்வியை பற்றி நம்ம பார்ப்போம். மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.